டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ இணையதளத்துல ரொம்ப அதிக அளவுல இருக்கு. அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அளவுல பேசக்கூடிய பொய்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் அளவு குற்றக்கூடாது. இப்பவே உட்கார வச்சு எல்லாத்தையும் தரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க தரப்பு வந்து முடிவெடுத்துக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆசிஃப் அவர்கள் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுக்கிறாங்க. ஏன்பா நீங்க என்னமோ 5 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டீங்களாமா? அது எங்க வீழ்த்துனீங்க? ஏதாவது இருக்குதா ஆதாரம்? ட்ரோன் எல்லாம் சுட்டு வீழ்த்திக்கிறீங்களாமா? குடுங்க அப்படிங்கிறது போல சிஎன்என் தரப்புல இருந்து லெட்ஸ் பி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் அபவுட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற போல கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆசிஃப் அவர்கள் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது இந்தியால இருக்கக்கூடிய மீடியாக்கள் தாங்க பரப்புனாங்க. அதைத்தான் நாங்க சொன்னோம் அப்படிங்கிறது போல. ஏன்னா இதைத்தான் நான் முதல்லயே சொன்னது. ஃபர்ஸ்ட் இந்திய விமானப்படைங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி போய் தாக்குதல் பண்றது அப்படிங்கிறது இல்ல. அப்படி இருந்ததுனா தான் அவங்க தாக்குதல் பண்ணியிருக்க முடியும். அது இல்ல. இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்நேரத்துக்கு வேற ரேஞ்ச்ல இருந்திருக்கும். எப்படி அங்க இருக்கக்கூடிய பில்டிங்லாம் சல்லி சல்லியா நொறுக்கியிருந்தாங்க. அவங்களே வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டாங்களா, அது போல வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் கிட்ட எதுவும் இல்ல. எல்லாம் பழசு. அது போல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. பேசிக்கலாம் அது போல ஈஸியா. இப்போ சிஎன்என்ல இருந்து உட்கார வச்சு அந்த இசுக்கு பண்ணாங்கன்னாங்க இல்லையா? தலைகள் குழந்தைங்களுடைய இது பண்ணாங்கன்னு இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள வரும்போது இஸ்க் பண்ணாங்களா, அதே மீடியா தான். அது இவங்களே தான் சொன்னாங்க. இந்த ஜெய்ஷ் இ முகமதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டன்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேட்டகரி தான். இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு ஆசிஃப் அவர்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இந்தியா தாங்க சொன்னாங்க. நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிறது போல இவரு தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாரு. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவர்கள். நான் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்றேன். அவர் சொல்றத நீங்களே கேட்டுக்கங்க. It's all over the social media, on Indian social media, not on our social media. கேட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். அவர் எக்ஸாக்ட்டா சொல்லவும் இல்ல, ஒத்துக்கவும் இல்ல. ஸோ பாகிஸ்தான் எந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தல. அது அவங்க தரப்புலருந்தே ஒத்துக்கிட்டாங்க. விமானம் கிராஷ் ஆயிருக்கு. அது இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏதோ தொழில்நுட்ப கோளாறுனால காரணத்தினால கிராஷ் ஆயிருக்கு. அத நம்ம மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ரஃபேல் ரக விமானம், அந்த ரக விமானம் அப்படிங்கல எல்லாமே டீகைஸா இருக்கும். ஏதோ ஒரு இது அவங்க பாகிஸ்தான் உருட்டணுன்றதுக்காக உருட்டி இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போன பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, சில காட்டுல திரும்ப தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆக்சுவலா நம்ம தரப்பு வந்து தாக்குதல் பண்ணல. ஆனா எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்ல பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஏர் ஆக்டிவிட்டி ஹெவியா இருக்கு அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாமாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் இது போல எல்லாத்தையுமே எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு எந்த நேரமும் தயாராகிங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிலகாட்டா இருக்கட்டும், பல பகுதிகள் மொத்தம் 5 பகுதிகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் குடுத்துருக்காங்க. இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் அவசர அவசரமா இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் நம்ம போன பதிவிலே பார்த்திருப்போம். இது போல கண்டிப்பா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சஃபர் ஆயே தீரும் அப்படிங்கிற போல அப்படியே மேடை பேச வெறிகொண்டு பேசியிருந்தாரு. இதுக்கு துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு கரம் நீட்டிக்கிறாங்க. தைரியமா செய் நான் இருக்கேன் அப்படிங்கிற போல ஆதரவு கரம் நீட்டிக்கிறாங்க. 2வது நம்மளுக்கு வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். துருக்கி எதுவும் எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு அட்டாக் ரெடியா இருக்கிறாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டாம அறிவிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே அதாவது லாகூர்லேருந்து பாகிஸ்தானோட லாகூர்லேருந்து நம்மளோட குஜராத் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நோட்டாம் தான். அதுக்கான காரணம் அந்த பகுதியில மேபி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாகிஸ்தானோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் ராஜஸ்தான், அடுத்தது பஞ்சாப், அப்புறம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல ஒண்ணும் பெருமளவுல செய்ய முடியாது. ஏன்னா அதிக அளவுல வீரர்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, மலைப்பகுதிகள்ல இருந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். நம்மகிட்ட அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கு. அதிநவீனமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. உளவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் நம்ம பகுதிகள்லாம். ஸோ அதனால அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஸோ மேபி குஜராத்தோட பகுதிகள், மும்பை போர்ட் இது போல பகுதிகள தாக்குறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பாகிஸ்தானால வர முடியாது. ஸோ கிரவுண்ட் ட்ரூப்ஸா ப்ரிசைஸ்டா ஃபோக்கஸ் பண்ணி இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர முன்னெடுக்கிறதே வந்து பாகிஸ்தான் கிடையாது. காலிஸ்தான் தான். ஸோ இந்த பன்னு தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போரே நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இந்த பஞ்சாப தான் அவங்க குறி வச்சுக்கிறாங்க. இந்த பஞ்சாப் பகுதியில தான் தெளிவா இது போல எல்லாம் இவாக்குவேட் மக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேபி பாகிஸ்தானோட ராணுவத்துக்கு வந்து பார்த்தா ஃபுல் கண்ட்ரோல் குடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? தாக்குதலும் பண்ணுவோம், ரிட்டாலியேட்டும் பண்ணுவோம். இந்தியா வந்து சஃபர் ஆகும்னு சொல்லிக்கிறாங்களா? மேபி இந்த பகுதிகள்ல அட்டாக் பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நம்ம ட்ரை பண்ணலாம்னு நடிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ பிரச்சனை அதிக அளவுல பாகிஸ்தானால முடியும்னா, இந்த பகுதிகள் மட்டும் தான் முடியும். அது மட்டும் தான் அவங்க செய்வாங்க. அது உக்ரைன் மாரி தான். டார்கெட்டடா சில விஷயங்கள் தெரிஞ்சு செய்வாங்க இல்லையா? ஸோ அதுதான் அங்க செய்ய போறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டடா இருக்கு. என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான்?
ரிட்டாலியேட் பண்ண போறாங்களா? இல்ல ஊசி போட்ட மாரி கம்முன்னு தேய்ச்சுட்டு வலிக்கலிங் சார் அப்படிங்கிற போயிருவாங்களா? என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அப்படியே நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பெருமளவுல இன்ஃபில்ட்ரேஷன் அட்டெம்ப்ட் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பியும் செலன்ஸ்கி அவர்கள் வீடியோ போட்டுருக்கிறார். அதாவது எல்லாம் பண்ணிட்டாருங்க. எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மே 8 சீஸ்ஃபயர் வந்து அமலாக போகிற இந்த டைம்ல, செலன்ஸ்கி அவர்கள் என்ன வீடியோ போட்டுருக்கிறாருன்னா, 30 நாள் சீஸ்ஃபயர் டேபிள்ல இருக்குது. ரஷ்யா எடுத்துக்கிறியா? இல்ல என்ன? ஆ? அப்படிங்க போல அதனால இதுக்கு குறைச்சலே இல்லைங்க செலன்ஸ்கி அவர்களுக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மனம் தளராம இருக்காருன்னா, என்ன ஐடியா வச்சிருப்பாருங்க இவரு அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. இவர் வந்து ஒத்துக்கிற மாரி தெரியல. இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் ஒத்துக்குங்க ரஷ்யா, இல்லன்னா பின்னி பெடல் எடுத்துரும் அப்படிங்கிற மாரி மிரட்டிக்கிறாரு. மே 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ஊகிக் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் உடம்பு சரியில்ல அவரு. அமெரிக்காலருந்து வந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி அதுவே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, விமானத்த எடுத்து பறந்து போலான்னு போம்போது உடல. எஸ்தோனியா வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எங்க வழியா ரஷ்யாவுக்கு போக்கூடாது. நாங்க எல்லா ஏர் ஸ்பேஸையும் குளோஸ் பண்றோம் அப்படிங்கிற குளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறது போல தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் வந்து அசர்பைஜான்லேருந்து பயந்துக்கிறாங்க ரஷ்யாவுக்கு. இதுல கொடுமை என்னன்னா அசர்பைஜானே போலியாம். அது எங்கள அவமரியாதை பண்ணிட்டாங்க ரஷ்யா. அதனால நாங்க போல அப்படிங்கிற போல அலியேவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகல. மத்தவங்க ஊகிக் அவர்கள், ஜி ஜின்பிங் அவர்கள், அ என்ன கியூபா, ஸோ இது போல பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. மே 9 ஆன பரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போப்போறாங்க. இது போல ஒரு ஒரு தலைவர்களா வருவாங்கல்ல, ஊகிக் அவர்கள் எப்படியோ வந்தாச்சுடா அப்படிங்கிற அவர் தற்போது இறங்கியிருக்கிறார். அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. ஜின்பிங் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இது போல போயாச்சு. ஸோ மே 9 தைரியம் இருக்குமா உக்ரைனுக்கு? தாக்குதல் பண்ணுவாங்களா இதே போல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். பேச்சுவார்த்தைகள் பலருக்கும் பலரோடயே நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, மொத ஒரு விஷயம் என்னன்னா, அல் ஜுலானி அவர்கள் பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள பார்த்து பேசியிருக்கிறாரு. நேரா பிரான்ஸ்க்கே போயிருக்கிறார். சிரியால இருக்கக்கூடிய ஒரு தலைமை. இது போல போயிருக்கிறாங்க. அங்க ஆள வச்ச அவர்கள்லாம் இது பண்ணிக்கிறீங்களே, என்ன ஏது அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. பட் ஆனா அத பத்திலாம் பிரான்ஸ் ஒண்ணும் கண்டுக்கிற மாரி தெரியல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஆனா சீக்ரெட்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல், சிரியா, துருக்கி இவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் பிரான்ஸ்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்களா, ஸோ இத பத்தின்ற மாரி பேசுறாங்க. பட் ஆனா, சில முக்கியமான விஷயங்கள பத்தி பேசுறதுக்காக ஜொலானி அவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜொலானின்னு சொல்றதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி தலைய கழட்டுற டீம்ல இருந்தவரு. ஸோ அது வந்து பேர் மாத்திட்டாரு, போட்டாருன்னா மாறிற மாட்டாங்க இல்லையா? அதனால அதே பேர நம்ம கன்டின்யூ பண்றோம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான்ல வச்சு நடக்குது. அசர்பைஜான், துருக்கி, இஸ்ரேல். ஸோ இவங்க 3 பேர் கூடி உட்கார்ந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடக்க இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கு இவங்களுக்குள்ள அப்படிங்கிறது போல அங்க வச்சு பேசிக்க போறாங்க. இது எல்லாமே ஈரானுக்கு எகெயின்ஸ்டா செய்யக்கூடிய சதிவலையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. துருக்கி, சிரியா, இஸ்ரேல், அசர்பைஜான் இவங்க எல்லாமே கைகோர்க்க போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால தான் நீங்க வந்து ரஷ்யா கூட நீங்க பேச்சுவார்த்தை மே 9 பரேடுக்கு போலியா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2வது இந்த பரேட் இருக்கு இல்லையா? மே 8 வந்து அஃபிஷியலா அமெரிக்கா அறிவிச்சுட்டாங்க. வேர்ல்டு வார் 2வோட வெற்றி நாள் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கொண்டாட்டமாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே கீழ வந்துட்டோம் அப்படின்னா, யமன், ஹவுதீஸ் கூட. அப்பா சாமி! முடியலப்பா. வாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் டீல வந்து பார்த்தீங்கன்னா, யமன், ஹவுதீஸோட போட்டுருக்காங்க. இதுக்கு மேல விட்டா பிச்சு படல் எடுத்துருவாங்க போல தெரியுது. ட்ரெய்னிங் ஆயிட்டு இருக்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிறது போல. யமன், ஹவுதீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் டீல போட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இஸ்ரேலையும் சேர்த்துக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க இஸ்ரேல தாக்க தான் செய்வாங்க. மிசைல் ஏவி விட தான் செய்வாங்க. ஆனா யமன் ஹவுதீஸ தாக்குறதுக்கு இதுக்கு மேல வந்து பார்த்தா, அமெரிக்கா போர்க்கப்பல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு குண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அதிக அளவுல பொருள் சேதங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு. எதுவும் வேலைக்கு ஆகல. பப்பு வேகலனால கிளம்பி போறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல ட்ரூமேனுக்கு ஏதாவது ஆயிருச்சா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணுமில்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. டியா கார்ஷியா பகுதியில எதுக்கு அங்க பாம்பர கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறீங்க? அப்படின்ற கேள்வியில திரும்பவும் சந்தேகங்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.